ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா அதிக நன்மைகள் உள்ள பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டே வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூண்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மண் பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2.5 கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு எடுத்திருக்கேன். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சரியானது. மிதமான தீயில் வச்சு இந்த பூண்டை வேக விட்டுக்கோங்க. வதக்கி கலர் மாறக்கூடாது, வேக மட்டும் தான் வைக்கணும். இந்த பூண்டு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மற்ற பொருட்களை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பூண்டு கலர் மாறாமல் வெந்து வரும். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டில் அதிக நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னேன். நம்ம தினம் சாப்பிட்ற உணவில் பூண்டு இருந்தால் ஒதுக்காமல் அதை எடுத்து சாப்பிடுங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு அதிகமாக எடுத்துக்க ரத்த அழுத்தத்தை சரி செய்யும். அது இல்லாமல் இதயம் தசைகள் வலுப்பெறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே உதவுது. வயிற்று குடல் பூச்சி தொந்தரவு இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் இந்த பூண்டு ரொம்பவே உதவுது. முக்கியமாக செரிமான பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இந்த பூண்டு நமக்கு ரொம்பவே உதவுது. தக்காளியை குழைவாக வதக்கி எடுத்துகிட்டோம். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் எனக்கு அதிகம் வேணுங்கிறதுனால நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இங்கே காரம் குறைவாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தாராளமாக தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கேன். அதாவது நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கல. எந்த அளவுக்கு தண்ணி வேணுங்கிறத நம்ம புளியிலே சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 மில்லிக்கு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டோன்னா நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை இல்லாமல் பூண்டு குழம்பு ரெடியாகி வரும். 10 நிமிஷம் இதை மூடி விட்டு கொதிக்க விட்டு பார்க்கலாம். நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பூண்டு குழம்பு இந்த திக்னஸோடு வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டு கம்மியாக தெரியும். இந்த பூண்டு குழம்புக்கு சுட்ட அப்பளம் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்ச அப்பளத்தை வச்சுக்கோங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதிக நன்மைகள் தரக்கூடிய இந்த பூண்டு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.